வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த நாளிலும் எங்களை அழைத்து பயன்படுத்துகிற அருமையான ஐயாவுக்கு மனதார எங்கள் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அருமையான சாருக்கும் எங்களுடைய மனதார நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அவன் மீண்டுமா எங்கள் மத்தியில வந்து தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து காத்திருக்கிறது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். மறக்க முடியாத ஒரு கிராமம், மறக்க முடியாத தெருக்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நான் அடிக்கடி நினைக்கவே என்னமோ நான் நினைப்பேன், இதுதான் என்னுடைய மிஷனரி பணித்தளம் நினைச்சுக்குவேன். ஏன்னா ஆரம்ப நாட்கள்ல கர்த்தர் அப்படி பயன்படுத்தினதை நான் நினைத்த ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். என் ஆண்டோட வார்த்தை சொல்லுற என்னை மகிமைப்படுத்தின எந்த ஸ்தானத்திலும் நான் இடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதுக்காக இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், கூடியிருக்கிறோம். ஆண்டவரை துதித்தோம், பாடணும், ஆராதித்தோம். இப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கிற பொழுது ஆண்டவர் மெய்யாகவே நம்ம இருதயத்துல என்ன பண்ணுவாரு, வந்து வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. வார்த்தை ஒன்று வெறுமையே போகாது. வார்த்தை அப்படியே நீங்க கேட்டு இருதயத்துக்குள்ள பதிக்கும் போது உங்க வாழ்க்கையில உங்க இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வார்த்தை மாம்சமாகி வந்தார்ல, அந்த ஒரு அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அதனாலதான் இந்த வேத வார்த்தை தியானிக்கிற இந்த சமயங்கிறது மிகவும் முக்கியமானது. ஆகவே நம்ம கொஞ்ச நேரம் தான் தியானிக்க போறோம். கருத்தாய் நீங்க கவனிக்குமாறு கேட்கிறேன். அப்படி இருந்த இடங்கள்ல கண்களை மூடி ஒரு நிமிடம் அந்த நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பான்னு சொல்லி கேட்போமா. அன்பின் பரலோகத்தின் தேவனே, மனதார துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவுகளிலும் முகத்தை நோக்கி நாங்கள் பாடுகிறோம். தேவன் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. ஒரு மாம்சத்தின் வார்த்தைகளுக்கு ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாதப்பா. பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவரோடு கூட நீ பேசுவீராக. அவன் நீர் பேசுவப்பா, நீர் பேசுகிற தெய்வம், நீ பேசுவீராக, நீர் வெளிப்படுவீராக. பரலோகத்தின் மகிமை இறங்குவதாக, பரலோகத்தின் மகிமை இறங்குவதாக. கிரியை நடப்பிப்பீராக. என் கரத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் தேவ சமூகத்துல நான் ஆண்டவரே என்ன வார்த்தையை வைத்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது சில காரியங்களை கர்த்தர் என் இருதயத்துல வைத்தார். அந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். ஒருவேளை நீங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில கடந்து வந்திருக்கிறீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நம்ம கூடி வருகிற பொழுது நம்ம ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறது நம்ம வாழ்க்கையில இயல்பாய் நடந்துவிடும். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில சோர்ந்து போயிருந்தாலும், தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனை ஆராதிக்க முடியாதபடிக்கு, ஜெபிக்க முடியாதபடிக்கு, வேதத்தை வாசிக்க முடியாதபடிக்கு ஒரு சூழ்நிலை நம்ம இருந்தா கூட நம்மளை நெருக்கி நம்மளை ஒதுக்குகிற அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் எவ்வளவுதான் நம்மளை நெருக்கினாலும் நம்ம கூடி வருகிற பொழுது நம்ம ஆண்டவரை என்ன பண்ணிடுவோம், துதிக்க ஆரம்பிச்சு. கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே போராட்டமா இருந்தா கூட அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவோம், துதிக்க ஆரம்பிச்சிருவோம், ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா இன்னைக்கு உங்களை ஒவ்வொருவரையும் நான் தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொருவரோடு கூட இந்த வார்த்தையை நான் என்ன பண்ணுவேன் சொல்றேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். ஒரு மொத்தமா ஒரு கூட்டத்துக்கான வார்த்தை கிடையாது. இங்க வந்திருக்கிற நீங்க ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே தேவன் தருகிற வார்த்தை இது. எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 13வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 13வது வசனம். 5 முதல் நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஊமையை கர்த்தர் சொல்லுது. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு வார்த்தை. ஆனா இதுல கர்த்தர் சொன்ன காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். 13வது வசனம். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். ஆமென். நம்மளுக்கு தெரியும் அந்த விதையை பத்தின கத்து பேசுகிறார். நல்ல நிலம், அந்த முக்கம் நிறைந்த இடம், கற்பாறை உள்ள இடம், நல்ல நிலம், இதை பத்தி ஆண்டவர் ஓமையாய் பேசுகிறார். அதுல முக்கியமா ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை தான் நம்ம வச்சு இந்த வார்த்தைக்குள்ளாய் ஆழமாய் போகவில்லை. ஆனா இதுல கர்த்தர் சொல்கிற ஒரு கருத்தை வைத்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த பின் பகுதியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். இந்த ஒரு வார்த்தையை தான் கர்த்தர் கொடுத்தார். சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார். இது உங்க ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். யாருக்கும் ஒரு வார்த்தை இல்ல, உங்க ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்துல கர்த்தர் பேசுகிற வார்த்தை. இது நம்ம
லெந்து டேஸ் சொல்லுவோம், கஷ்டி நாட்கள், கஷ்ட நாட்கள், துக்க நாட்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எந்த ஒரு நல்ல ஒரு காரியமும் என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். செய்வீங்களா? செய்ய மாட்டோம்ல, இயல்பு. ஏன்? இந்த நாட்கள் நம்ம தனித்திருந்த ஆண்டோடைய சமூகத்துல காத்திருப்போம். இந்த 40 நாட்கள் நம்ம என்ன பண்ணுவோம், காத்திருப்போம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கர்த்தருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கிற பொழுது நம்ம வாழ்க்கையில துளிர் தோன்றும், நம்ம வாழ்க்கையில ஒரு சுக வாழ்வு துளிர்க்கும். இதற்கு பின்பதாக ஒரு ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில இருக்குங்கிற நம்பிக்கையோட தான் ஒவ்வொரு வருடமும் இந்த 2 நாட்களை நம்ம என்ன பண்றோம், அனுசரித்து வருகிறோம். நல்ல ஒரு முறைமையை நம்முடைய திருச்சபையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இந்த 2 நாட்கள்ல அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆமென். நானே இந்த 2 நாட்களோட ஒரு சம்பவங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம். ஹல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட பல முறைகள் சொல்லியிருக்க கூடும். எங்க அம்மா வந்து இந்த லெந்து டேஸ்ல பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சர்ச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ஒரு பெரிய ஒரு விபத்து எங்க அம்மாவுக்கு நடந்துச்சு. அதனாலதான் நான் வேலையை விட்டுட்டு எங்க அம்மாவை கவனிக்க வந்தேன். அந்த நாட்கள்ல தான் நான் என்ன பண்ணேன், ரட்சிக்கப்பட்டேன். அது வரைக்கும் ஒரு பக்தி உண்டு, தேவனை குறித்த பயம் உண்டான ரட்சிப்புங்கிறது கிடையாது. நான் அந்த சம்பவம் என் வாழ்க்கையில ரட்சிப்பை கொண்டு வந்தது. அதனால என்னால மறக்க முடியாது. இன்னும் பல நாட்கள் காத்திருக்கிற பொழுது, உபவாசத்தோடு தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உருவாக்கின நாட்கள் இந்த 2 நாட்கள், அதையும் மறக்க முடியாது. அப்படி உங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த 2 நாட்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு நாட்கள் தான். இதை நம்ம கடந்து வரோம். ஆலயத்துக்கு வரோம், அநேக ஜபங்களை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். நம்ம வசனங்களை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், கேட்கிறோம், பலன் அடைகிறோம். ஆனால் இதை விட்டு நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில வருகிற சோதனை காலத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்க, அதுதான் இந்த பூமியில ஆண்டவர் சொல்றாரு. வசனத்தை கேட்ட உடனே அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. நான் பாக்குறோம், கற்பனையில் விதைக்கப்பட்டவர் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்றாரு. வசனத்தை கேட்ட நம்மளுக்கு நேரம் ஒரு வார்த்தை வருது, நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன் சுகவாழ்வு சீக்கிரத்துக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்ப அந்த வசனத்தை கேட்டோன்னு நம்ம என்ன பண்றோம், சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். அப்ப உங்க ஒவ்வொருவருக்குமே, நம்ம ஒவ்வொருவருக்குமே ஒரு காலம் இருக்கிறது. அது எந்த காலம்? சோதனை காலம். அந்த சோதனை காலத்துல நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது தான் கேள்விக்குறி. அந்த சோதனை காலத்துல ஒரு 3 காரியத்தை நான் சொல்லுவேன், அது நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது. இந்த காரியம் என்கிட்ட இருக்குது அப்படின்னா நான் பின்மாற்றத்துல இல்ல, இந்த காரியம் என்கிட்ட குறைவுபட்டிருக்குன்னா நான் பின்மாற்றத்துல அடி எடுத்து வைத்திருக்கிறேன். என்கிட்ட ரொம்ப இருக்குன்னா நீங்க பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டீங்க. இன்னைக்கு உங்களை சோதித்து மனம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஏன்னா இந்த சோதனை காலங்கிறது நம்ம எல்லாருக்கும் உண்டு. யாருக்குமே எனக்கு சோதனை இல்லைன்னு சொல்லவே முடியவே முடியாது. உங்களுக்கு வந்த சோதனை என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். இப்ப இவளுக்கு எக்ஸாம் என்னதுதான்? சோதனை தான். உங்களுக்கு வீட்டுல வருகிற ஒரு குறைவு, ஒரு போராட்டம், ஒரு சமாதானம் இல்லாத தன்மை, சண்டைகள், வாக்குவாதங்கள், நோய், வியாதிகள், வறுமைகள், இதெல்லாம் என்னதுதான்? சோதனை தான். அந்த சோதனை காலத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, சோதனை காலத்துல கொஞ்ச காலம் மட்டும் விசுவாசமா இருக்கிறவங்க என்ன பண்ணி போயிறாங்க, பின்வாங்கி போகிறார்கள். இப்போ அப்படி எபிரேயர் 3வது அதிகாரம், அப்படி திருப்பிக்கோங்க. எபிரேயர் 3வது அதிகாரம் 7வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. எடுத்துட்டீங்களா? 3வது பக்கம், புதிய ஏற்பாட்டுல 3வது. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். வேதம் சொல்லுது, சோதனை காலத்துல இருதயத்தை என்ன பண்ணக்கூடாது, கடினப்படுத்த கூடாது. இந்த வார்த்தை, இந்த தேவனுடைய வார்த்தை உங்க காதுகளிலே தொனிக்கிறது அல்லவா? இந்த வார்த்தை கவனித்து கேட்டு உங்க இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்புங்கள். உங்க இருதயங்களை கடினப்படுத்தாதீங்க உங்க சோதனை காலத்துல.
அங்கே உள்ள பிதாக்களை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். வனாந்தரம் எதுவுமே சாதகமான சூழ்நிலை கிடையாது. யார பரீட்சை பார்த்தா? வசனம் சொல்றது, அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து எண்ணி. இப்ப யாருக்கு சோதனை காலம்? கர்த்தருக்கு இல்ல. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்க எத்தனை பேர் ஆண்டவரை சோதிச்சுட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்தார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ரோசித்து அவர்களை எப்பொழுதும் வலிவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதது என்றும். அப்ப இருதயம் கடினப்பட்டது. சோதனை காலத்துல இருதயம் என்ன பண்ணுது? வலிவி போகுது. இருதயம் வலி போய் தேவனை அறிய முடியாது. சோதனை காலத்துல உங்க இருதயம் கடினப்பட்டா தேவனை துக்கப்படுத்துவீங்க. சோதனை காலத்துல உங்க இருதயம் வலிவி போச்சு அப்படின்னா, ஒரு பாத்திரம் கையில வச்சிருக்கிறீங்க, அப்படி வலிவி போயிட்டுனா என்ன பண்ணும்? உள்ளதெல்லாம் சதறிடும்ல. அப்பதான் நீங்க வலிவி போயிடுச்சீங்க அப்படின்னா தேவனை நீங்க என்ன பண்ண முடியாது? அறிய முடியாது. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய இலைப்பாறுதல் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை நிச்சயம் என்னது? நிச்சயமான வாழ்வு. அதே என்ன பண்ணிட்டாங்க? இழந்து போயிட்டாங்க. சோதனை காலத்துல நம்ம இருதயம் இப்படி இருக்கிற பொழுது நம்ம நம்பிக்கை நடக்காது. இது ஒரு வார்த்தையில பாருங்களேன். உங்கள் 12வது வசனம், சகோதரரே, ஜீவன தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயங்களில் ஒருவனுக்கு இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். சோதனை காலத்துல இருதயம் எப்படி ஆகுது? அவிவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்க இருதயம் கடினப்பட்டிருக்குதா? வலிவி போகிற இருதயமா இருக்குதா? அவிவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயமா இருக்குதா? இதெல்லாம் இருந்தா நீங்க எங்க இருக்கிறீங்க? தேவனை விட்டு பின்வாங்கி தூரமா இருக்கிறீங்க. உங்களை நீங்களே கொஞ்சம் என்ன பண்ணுங்க, யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கீங்கன்னா கர்த்தருக்கு ஒரு 3 ஆலோசனைகளை கொடுக்கிறார். இதை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உயிர்ப்பிக்கப்படுவீங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எழுப்பப்படுவீங்க. நீங்க தள்ளாடுவர்களே அல்ல, நீங்க உறுதியாக்கப்பட்டவர்களே நீங்க நிற்பீங்க. கர்த்தருடைய கரத்துல இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது ஒரு காரியம் சொன்னது தாகம். நமக்கு என்ன வேணும்? தாகம் வேணும். நீங்க சங்கீதம் 42வது அதிகாரம், அந்த அதிகாரம் நீங்க ஃபுல்லா வாசிக்கணும். ஏன்னா நம்ம யார் அப்படின்னா, நம்ம ஒரு மனுஷன் அப்படின்னு தெரியும். ஆவிக்குரிய தேவனுடைய கிறிஸ்தவ பிள்ளைங்க நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம். எப்படி பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவனுடைய திரியேக தேவனோ, அதே போல நம்மளுக்குள்ள ஒரு திரியேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் சோதனை காலத்துல என்ன பண்ணும்? பாதிக்கப்படும். சரீரம் மட்டும் ஒரு வியாதி வந்து பாதிக்கப்பட்டாது. உள்ள இருக்கிற ஆத்மா என்ன பண்ணும்? பாதிக்கப்படும். நம்ம ஆவி முறிந்து போயிடும், ஆவி சோர்ந்து போயிடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வீட்டுல நல்ல இந்த லெந்து டேஸ்ல என்ன பண்ணணும்? நம்ம பைபிள் அதிகமா வாசிக்கணும். அப்படின்னு நிறைய தியானிக்குள்ள இன்னைக்கு போய் என்ன பண்ணுங்கன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி இந்த சங்கீதம் 42 வாஸ்து தியானிங்க. கர்த்தர் உங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. வானத்து நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்மா உண்மையில் வாஞ்சியா இருக்கிறது. ஜீவன்ல தேவன் மேலே என் ஆத்மா வாஞ்சியா இருக்கிறது, தாகமா இருக்கிறது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். ஒரு மான் வந்து எந்த நிலைமையில அப்படி தாகமா ஓடும் தெரியுமா? அதை நோக்கி ஒரு சின்ன வேட்டையாடுறதுக்கு வருதுன்னா என்ன பண்ணும்? வேகமா எங்க தண்ணி இருக்குன்னு ஓடும். இப்ப வேகமா அது ஓடும் போது என்ன செய்யணும்னா, அதுக்கு நாக்கெல்லாம் என்ன பண்ணிரும்? வறண்டு. இப்ப ரொம்ப தாகமா எடுக்கும். இப்ப அந்த தாகத்துல அதுக்கு எதிராக ஒரு தண்ணி கிடைச்சிருச்சு. ஒண்ணு என்ன பண்ணும்? போய் குடிக்குமா? நீரும் இல்ல.
ஆழத்துல நீங்கிரும். ஏன் தெரியுமா? அது வேகமா ஓட ஓட அது சரீரத்துல இருந்து சுரக்கிற அந்த உயர்வை சுரப்பிய முகர்ந்து கொண்டுதான் அந்த சிங்கம் என்ன பண்ணும்? துரத்தி வரும். இது அந்த தண்ணீருக்கு முழுகி போனோன்னு அந்த ஸ்மெல் அதுக்கு என்ன பண்ணாது? இருக்காது. அந்த சிங்கம் வந்த வழியா திரும்பி போயிடும். இப்ப மான் பாதுகாக்கப்படும். அப்படிதான் தாவீது சொல்றார், என்னை நோக்கி பகைஞர்கள் சூழ்ந்து வருகிற பொழுது, என்னை நோக்கி சோதனை என்னை துரத்தி வருகிற வேளையில நான் உங்க மேல தாகமா இருக்கிறேன், உங்க சமூகத்தை நான் வாஞ்சிக்கிறேன். அந்த தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிற, தேவனை வாஞ்சிக்கிற ஒரு அனுபவம் நம்மளுக்குள்ள வேணும். முதல்ல நம்மளுக்கு தேவை தாகம். ஆலயத்துக்கு போகணும், தேவ சமூகத்துல காத்திருக்கணும், ஜெபிக்கணும். இந்த தாகம் நம்மளுக்கு இருக்கணும். இந்த தாகம் இல்லை அப்படின்னா நம்ம எங்க இருக்கிறோம்? பின்மாற்றத்துல இருக்கிறோம். உங்களுக்குள்ள தாகம் இல்லை, சர்ச்சுக்கு போகணும் தாகமே இல்லை, பைபிள் வாசிக்கணும் தாகமே இல்லை, ஜெபிக்கணும் தாகமே இல்லை, ஆராதிக்கணும் தாகமே இல்லை. அப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? அதான் நான் சொல்றேன், உங்க ஒவ்வொருவர்கிட்டையும் இப்ப எத்தனை பேர் இருக்கிறீங்களோ ஒவ்வொருத்தையும் தனித்தனியா கத்த பேசி கொண்டு இருக்கிறார். நீங்க தனித்தனியா உங்களை ஆராய்ந்து பாருங்க. நான் வந்து வாஞ்சியா இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தேனா? இன்னைக்கு வாஞ்சியா நான் சர்ச்சுக்கு போனேனா? தேவ சமூகத்துல வாஞ்சியா உட்காந்து நான் ஜெபிச்சேனா, பைபிள் வாசித்தனா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணுமா? ஆராய்ந்து பார்க்கணும். இல்ல அப்படின்னா நம்ம என்னதுல இருக்கிறோம்? பின்மாற்றத்துல இருக்கிறோம். நீங்க நல்ல அந்த சங்கீதம் 42வது அதிகாரம் அது கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா 9, 10, 11 ஃபுல்லுமே வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. அதனாலதான் நீங்க வீட்டுல போய் கண்டிப்பா அந்த அதிகாரத்தை நான் வாசிக்கணும்னு சொல்றேன். தேவ சமூகத்துலதான் என்ன பண்றாரு தாவீது? எல்லா காரியத்தையும் ஊற்றுகிறார், சொல்லுகிறாரு. எல்லோரும் மனுஷத்தையும் போய் என்ன பண்ணல, சொல்லல. இன்னைக்கு பின்மாற்றத்துல இருக்கிறவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? என்ன கொஞ்சம் பாருங்க. பின்மாற்றத்துல இருக்கிறவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? போய் மனுஷன் போய் கேள்வி கேட்பாங்க, ஏன் எனக்கு இப்படி நடந்தது? சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து இந்துல இருந்து நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், இத்தனை வருஷம் ஆச்சு, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் மாற மாட்டேங்குன்னு யார்கிட்ட போய் கேட்பாங்க? ஊழியக்காரங்கிட்ட வந்து கேட்பாங்க. ஆனா அது யார்கிட்ட போய் கேட்கணும்? ஏசப்பட்ட போய் கேட்டா பதில் உண்டு. ஹல்லேலூயா. ஏசப்பட்ட போய் உங்க கேள்வியை கேட்டா அவர் உங்களுக்கு பதில் தருவார். அவர் நம்மளை கடிந்து கொள்ள மாட்டார், நம்மளை உணர்த்து வைப்பார், நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம மனுஷன்கிட்ட போய் கேள்வி கேட்கும் போது தேவனை நோக்கி நம்ம முறுமுறுக்கிறோம். இததான் இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்சாங்க. மோசேட்ட போய் கேள்வி கேட்பாங்க, அவங்களுக்கு கர்த்தர்கிட்ட போய் கேள்வி கேட்க முடியாது. அந்த அனுபவம் இல்ல, கர்த்தரோட அவங்களுக்கு உறவு இல்ல, ஐக்கியம் இல்ல. ஆனா நம்மளுக்கு அப்படி இல்ல. இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக பலியாய் இருக்கிறார். ஜீவ பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்ததுனாலே பிதாவுக்கு நமக்கு ஒரு ஐக்கியம் உண்டு. நம்ம கர்த்தரிடத்துல போய் பேசலாம். கர்த்தாவே, நான் உங்களை தானே நம்பி இருக்கிறேன், ஏசப்பா நான் உங்களை தானே நம்பி இருக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில இப்படி ஒரு துக்கம், ஏன் என் வாழ்க்கையில இப்படி ஒரு இழப்பு, ஏன் என் வாழ்க்கையில ஆசீர்வாத தடை, ஏன் நான் நம்பினது எனக்கு வாழ்க்கையில நீங்க கேட்கலாம். யார்கிட்ட? கர்த்தர்கிட்ட கேட்காம நீங்க ஒரு மனுஷன்கிட்ட கேட்கலாம். கர்த்தரை நீங்க துக்கப்படுத்துறீங்க, நீங்க பின்மாற்றத்துல இருக்கிறீங்க. இப்ப பாருங்க, சங்கீதம் 42வது அதிகாரம் 9, 10, 11. நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே புரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கு. யார்கிட்ட போய் சொல்றாரு? கர்த்தர்கிட்ட போய் சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் சத்துரு என்ன நெருக்கிறான், ஒடுக்குறான், என்கிட்ட வந்து கேள்வி கேட்க, உன் தேவன் எங்க அப்படின்ட்டு. இது எனக்கு எலும்பு குத்துறது மாதிரி இருக்குது, எனக்கு கஷ்டமா இருக்குது. யார்கிட்ட சொல்றான்? கர்த்தர்கிட்ட சொல்றாரு. 11வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தீங்குகிறாய், ஏன் எனக்குள் தீங்குகிறாய். ஆத்மாவுக்கு சொல்றான். சரீரத்துலதான் விரோதமா போராட்டம், மாம்சத்துக்கு விரோதமா தான் போராட்டம். மாம்சத்துலதான் அவனை நெருக்கிறாங்க, கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க. நீ கத்துற தேவையா, உனக்கு என்ன நடந்துச்சு, உனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சு, எங்க கேட்பாங்க? மாம்சத்துல. அப்போ இது தேவ சமூகத்துல அவன் தெளிவுபடுத்தும் போது தேவனிடத்துல அவனுக்கு வார்த்தை பெற்ற அவன் தன் ஆத்மாவை தைரியப்படுத்துகிறான். என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் உனக்குள் போகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் தேவனமாய் இருக்கிறவன் நான் இன்னும் துதிப்பேன். என் முகத்துக்கு ரட்சிப்பு வரும். அதனால நான் என்ன பண்ணுவேன்?
துதிப்பேன். நம்பிக்கையான வார்த்தையா இருக்கிறது தான் தேவ சமூகத்துல நீங்க கேள்வி கேட்கும் போது உங்களுடைய ஜெபத்தின் நிறைவா இருக்கும். நீங்க மனுஷன்ட்ட கேள்வி கேட்டா உங்களுக்கு பதில் கிடைக்கவே கிடைக்காது. அப்ப உங்களுக்கு முதல்ல இருக்க வேண்டியது தாகம், தேவன் மேல், தேவ சமூகம், ஆலயம், வேத வாசிப்பு, ஜபம், துதி, ஆராதனை, இதுல ஒரு தாகம் இருக்குமானால் நீங்க பின்னாற்றத்துல இருந்து எழும்பி வந்துடலாம். இல்ல எனக்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னா நீங்க என்ன இருக்கிறீங்க? பின்மாற்றம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் மகளே மகளே மனம் திரும்பு, நான் எழு பிரசித்தமா இருக்கிறேன். இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா விசுவாசம். இரண்டாவது என்னது? விசுவாசம். சோதனை காலத்துல என்னது குறைஞ்சு போயிரும்? விசுவாசம் குறைஞ்சு போயிடும். நம்ம வாசிச்சோம்ல, அவிசுவாசம் இல்ல பொல்லாத இருதயம் நம்மளுக்கு என்ன பண்ணிரும்? வந்துரும் சோதனை காலத்துல. அதனாலதான் நம்ம பாக்குறோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 31-34 வரைக்கும். எடுக்க வேண்டாம், என்ன கவனிங்க. நீங்க வாசித்தீங்கன்னா அதுல ஒரு சோதனை யாருக்கு வரப்போகுது அப்படின்னா பேதுருக்கு வரப்போகுது. சோதனை யாருக்கு வரப்போகுது? பேதுருக்கு வரப்போகுது. இது யாருதான் முன்னறிவிக்கிறான்? ஏசப்பதான் முன்னறிவிக்கிறார். பிசாசு சாத்தான் என்கிட்ட என்ன பண்ணிருக்கிறான்? தெரியாதோ? சம்பவமே தெரியாதோ உங்களுக்கு? தெரியுமா என்ன சொன்னான் சாத்தான்? ஆண்டவர்கிட்ட அவன் கட்டளை பெற்ற, அதாவது உத்தரவு வாங்கி இருக்கிறான். அப்படி புடகுல போட்டு ஒருத்தனை சொலகுல போட்டு அப்படி புடைச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சோதனையை நான் யாருக்கு கொடுக்கணும்? பேதுருக்கு கொடுக்கணும். பேதுரு மறுதளித்து போகணும். அந்த அளவு நான் என்ன பண்ண சோதிக்கணும்னு உத்தரவு கேட்டு கொண்டான். இவரும் என்ன பண்ணிட்டாரு? உத்தரவு பரவாயில்ல, நீ பண்ணி பாரு என் பிள்ளைய, என்ன நடக்கும். இதே போலதான் நம்ம வாழ்க்கையில என்ன வருது? சோதனை வருது. பிசாசு உத்தரவு கேட்காம உங்க வாழ்க்கையில சோதனைய கொண்டு வரல. பிசாசு உத்தரவு கேட்காம உங்க வாழ்க்கையில வந்த சோதனைகளை நீங்க மறுதளிக்கல. ஆனா ஆண்டவர் அந்த காரியத்துல ஒரு வார்த்தை அழகா சொல்கிறாரு, உன் விசுவாசம் ஒழுங்கு போகாதபடி உனக்காக வேண்டுதல் செய்கிறேன். நீங்க நல்லா ஞாபகம், அப்படிப்பட்ட சோதனை வரும்போது உங்களால ஜெபிக்கவே முடியாது. ஆனா உங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க குறிக்கிறவங்க குறிச்சு வச்சுக்கோங்க, ஆனா எடுக்க வேண்டாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 16-26 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா சில காரியங்கள் இருக்குது. ஒரு பின்மாற்றத்துல என்னெல்லாம் நடக்கும், அது உங்க வாழ்க்கையில எல்லாம் ஒரு துணையா இருப்பாருன்னு இருக்கும். சரியா? இப்ப நீங்க வாசிக்க வேண்டாம், ரொம்ப டைம் ஆயிரும். நான் அதனால அதுக்குள்ள போகல. ஒரு மரம் இருக்குது, அது ஒரு கிளை இருக்குது. சரியா? அது ஒரு கிளையை ஒடிச்சிட்டு இன்னொரு கிளையை அது கூட என்ன பண்ணிருக்காங்க? சேர்த்து வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த கிளை என்ன பண்ணுதுன்னா மரத்தை பார்த்தே இல்ல இன்னொரு கிளையை பார்த்தே என்ன பண்ணும்? பெருமை பாராட்டும், இல்ல குறை சொல்லும். அந்த சொல்றாரு இது ஒரு பின்மாற்றம். ஒரு கிளை முடிக்கப்பட்டு இணைக்கப்பட்டிருக்கிற அதை குறித்து தேவன் மேல பாராட்டின தயவுக்காக நீ என்ன பண்ணு? நன்றி சொல். உன் மேல வச்சிருக்கிற தயவு, உன் மேல வச்சிருக்கிறது கிருபை. இந்த சோதனை காலத்துல நான் விழாதபடிக்கு இன்னும் தேவனே நான் நம்பி இருக்கிறேன்னா ஆண்டவர் எனக்குள்ள ஒரு கிருபையை தந்திருக்கிறாரு. நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? அவன் எப்படி இருக்கான் பாரு, ஜெபிக்கவே மாட்டேங்கிறான், அவனுக்கு எல்லாம் கிடைக்குது, எனக்கு என்ன கிடைச்சிச்சு? அவன் சர்ச்சுக்கே வர மாட்டான், அவனுக்கு எல்லாம் நடக்குது. அவன் ஆண்டவரே அறியாதான், அவனுக்கு எல்லாம் நடக்குது. அவன் பெரிய வீடு கட்டி இருக்கிறான், எல்லாம் வச்சிருக்கான், எனக்கு என்ன நடக்குது? இது யாரு? அந்த மரத்தை குறித்து, அந்த கிளையை குறித்து பேசுகிறார்கள். அந்த சொல்ற, நீ இப்படி பேசாத. ஒரு பங்கை கடினப்படுத்தி வைத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்கு இஸ்ரவேலிலே கர்த்தர் ஒரு பங்கை கடினப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்ம எதுமா பண்றோம்? அந்த கடினப்பட்டிருக்கிற பங்கையே நோக்கி பார்த்துட்டு இருக்கிறோம். இவன் சர்ச்சுக்கே வரல, இந்த அக்கா சர்ச்சுக்கே வரல, இந்த அக்கா பைபிளே வாசிக்க மாட்டாங்க, இந்த அக்கா வாயிலிருந்து வர்றதெல்லாம் இப்படி வார்த்தை, ஆனா அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. அந்த கடினப்பட்ட பங்கையே நம்ம என்ன பண்றோம்? பார்த்து கொண்டு ஆண்டு சொல்ற, அவங்களை நீ பார்க்காத. பின்மாற்றம் அடுத்தவங்களை பார்க்க வைக்க. நீ என்ன நோக்கி பாரு, நான் உன்னை ரட்சிப்பேன், என் உடன்படிக்கை ரத்தத்தினால் உன்னை மீட்டுக் கொள்வேன், உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன், நான் நீ உயர்த்துவேன், நான் நீ ஆசீர்வதிப்பேன். என் மேல நீ நம்பிக்கையா இரு, விசுவாசமா இரு. அங்க பார்த்தா விசுவாசம் போயிடும், விசுவாசம்
வராது. சோதனை காலத்துல நம்ம பார்க்க வேண்டியது கர்த்தரை. அவரிடத்துல தான் நம்மளுக்கு ரட்சிப்பு வரும், ஆசீர்வாதம் வரும், நம்பிக்கை வரும், நம்பிக்கை வரும், விசுவாசம். சோதனை காலத்துல நம்ம விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நமக்காக ஆவியானவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கும். அன்றைக்கு எப்படி இயேசு கிறிஸ்து பேதுருவுக்காக வேண்டுதல் செய்தாரோ இன்றைக்கும் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நீங்க ரோமர் 8வது அதிகாரம் பின்னாடி இருக்கிற வசனங்கள் எல்லாம் வாசித்து பாத்தீங்க அப்படின்னா அது அழகா பவுல் சொல்வாரு, உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ எதுவா இருக்கட்டும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவர் சொல்வாரு, ஏன் தெரியுமா, எனக்காக வேண்டுதல் செய்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக வேண்டுதல் செய்கிறார். அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் எனக்காக வேண்டுதல் செய்ய ஒருவர் இருக்கிறார். நம்ம நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவோம், யாராவது எனக்காக ஜெபிக்க மாட்டாங்களா, யாராவது எனக்காக ஜெபிக்க, யாராவது ஏதாவது சொல்லிட மாட்டாங்களா. இன்னைக்கு அநேகர் அப்படிதான். ஏதாவது தெரிஞ்சிச்சா, ஏதாவது சொன்னாரா, இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்ற, உனக்காக நான் என்ன பண்றேன், வேண்டுதல் செய்கிறேன். உங்களுக்காக உண்மையாய் வேண்டுதல் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்காக உண்மையாய் பரிந்து பேசுகிறவர் இயேசு கிறிஸ்து. என் பிள்ளை பலவீனப்பட்டிருக்கிறா, அவளால முடியல, இன்னைக்கு ஜெபம் இல்ல, பிதாவே அவளுக்கு இறங்கும், அவளை மன்னியும் ஒவ்வொரு நாள் நம்மளுக்காக பரிந்து பேசுகிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் துக்கப்பட்ட ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டு அவளை மன்னிங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வேற யாரும் உங்களுக்காக பரிந்து பேசுகிற குற்றப்படுத்துவாங்க. நீ அப்படித்தானே பேசினா, உன் வயனால அறிக்கிட்ட, அதனால இது நடக்குது. உங்களை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஆறுதல் படுத்த மாட்டாங்க. ஆனா ஆறுதல் படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து. உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர், அந்த உபத்திரவத்தின் மத்தியில் உங்களோடு கூட இருக்கிறவர், உங்க மீது அன்பு கூறுகிறவர், சோதனை காலத்துல உங்க மேல அன்பு கூறுகிறவர். நெருக்கத்தின் மத்தியில் உங்க பக்கத்துல ஒருவரும் நிற்க மாட்டாங்க. உங்க கூட பறந்தவங்களா இருக்கட்டும், வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், யாருமே உங்க பக்கத்துல இருக்க மாட்டாங்க, தனித்து விடப்படுவீர்கள். ஆனா அது மத்தியில உங்க கூட ஒரு இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் எதுக்கு தெரியுமா உங்க கூட இருக்க, உங்களுக்கு ஜெயம் கொடுக்கும்படிக்கு உங்க கூட இருக்கிறார். எல்லாவற்றிலும் முற்றிலும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. எப்படி, நம்ம மேல அன்பு வச்சிருக்கிற இயேசு கிறிஸ்துவினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சோதனை காலத்துல உங்க கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உங்களுக்காக வேண்டுதல் செய்ய, உங்களை நேசிக்க, உங்க மீது அன்பு செலுத்த, உங்களுக்கு வெற்றியை கொடுக்க இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனால தாராளமா நீங்க இயேசுவை நோக்கி பார்க்கலாம். சோதனை காலத்துல பின்வாங்கி போகாதீங்க. மறுதலித்து போனது உண்மைதான் பேதுரு. ஆனா ஏசப்பா அவனுக்காக வேண்டுதல் செய்தார். ஏசப்பா அவன் மேல அன்பு கூர்ந்தார். அந்த பின்னாற்றத்துக்குள்ள போய் படகுல மீன் பிடிக்க போறேன் போனதுக்கு அப்புறம் கூட பேதுருவை தேடி இயேசு வந்தார். படகுல இயேசுதான் உட்கார்ந்து உள்ள குதிச்சுட்டான் தண்ணியில. ஆனா பின்பதாக அவன் கரை சேர்ந்தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்துல வாசிப்பது, கரை சேர்ந்தான். உங்க கூட இயேசு இருக்கிறாரு, உங்களை கரை சேர்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறுமையாங்க, வெறுமையாய் படகுல இருந்தான். ஆனா இயேசு நேசித்து வந்து படகுல ஏறி அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு விடுதலை, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு சுகம் இதை பார்க்க முடிகிறது. அந்த அன்பு, அந்த அன்பு, அந்த அவனுடைய தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அதை பார்க்கணும். நம்ம கல்வாரி சிலுவைய பார்த்தே ஆகணும், பார்த்தே ஆகணும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து ஜெபிக்க போறோம். சரியா? எபிரேயர் 6வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனாலே வாசிக்கிறேன். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஒருத்தங்க மறுதலித்து போறாங்க, பின்வாங்கி போறாங்க, பின்மாற்றத்துக்குள்ள போறாங்கன்னா நம்மளே என்ன பண்றோம், ஏசப்பாவை சிலுவையில திரும்ப அடிக்கிறதுக்கு சமானம். அப்படிப்பட்டவங்களை திரும்ப கொண்டு வர்றது கடினமான காரியம்னு பவுல் எழுதுகிறார்.
எப்படி தன்னை அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவதற்கு ஏற்ற பயிரை கொடுக்காத, விளைவை கொடுக்காத ஒரு நிலம் எப்படி சபிக்கப்பட்டதா இருக்குமோ அதே போலதான் இவங்க எப்படி இருப்பாங்க, சபிக்கப்பட்டவங்க இருப்பாங்க அப்படின்னு வேதம் சொல்லு. ஆனாலும் இதெல்லாம் சொன்னாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நீங்க எப்படி மனம் மாறுவீங்க அப்படின்னு சொல்லி, நீங்க எப்படி ரட்சிக்கப்படுவீங்கன்னு பின்னாடி எழுதி இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ மறுதளிச்சிட்ட, என்ன மறந்துட்ட, நீ பின்வாங்கி போயிட்ட, நீ அப்படியே போயிருந்து நம்ம தள்ளி விடுகிற தேவன் அல்ல, மறுபடியும் ஒரு வாய்ப்பை தந்து நீ நேசிக்கிறாயா, நீ நேசிக்கிறாயா, நீ நேசிக்கிறாயா என்று உங்களிடத்துல கேட்கிற இயேசு கிறிஸ்து நம் பக்கத்தில் நிற்கிறார். நம்ம பதில் சொல்லணும், நான் நேசிக்கிற ஆண்டவரே. ஒருவேளை தாகம் இருக்கலாம், நம்மளுக்குள்ள விசுவாசம் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் ஆண்டவர் கேட்கிறேன், நான் அடுத்த ஸ்டெப்புக்குள்ள வா, என்ன நேசி, எனக்கு அன்பு கூடு. உங்க அன்பு என்னுடைய அன்பு போல இருக்கணும். நான் எப்படி என்னையே கொடுத்து உன்னால அன்பு கூறுகிறேன், அதே போல உங்களுடைய அன்பு எப்படி இருக்கணும், முழுமையுமா இருக்கணும். முழு உள்ளத்தோடு என்னை நேசிக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருதயத்துல என்ன தெரியுமா, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலக பாரம், இதெல்லாம் அழுத்திருந்துச்சுன்னா தேவனை நம்ம முழுமையா அன்பு கூறவே முடியாது. இருதயத்துக்கு ஏசப்பாவுக்கு மட்டும் இடம், அந்த ஒரு அன்பு நீங்க செலுத்தணுங்கிறது ஏசப்பா எதிர்பார்க்கிற இந்த 3 காரியம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நீ மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள், மறுபடியும் கட்டுவிக்கப்படுவீர்கள், மறுபடியும் எழுப்பி பிரகாசிப்பீர்கள், மறுபடியும் உங்க வாழ்க்கை கட்டுவிக்கப்படும், மறுபடியும் நீங்கள் எழுந்து கத்தருக்காய் ஒருவேளை கத்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களாய் கத்தர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. ஒருவேளை சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏசப்பா சிலுவையில அடிஞ்சுட்டே இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? நேர்ல பாக்கட்டாலும் பேப்பர்லயா பாருங்க வரும், ஏசப்பா சிலுவையில அடிச்ச மாதிரி, சிலுவையை தூக்கிட்டு போற மாதிரி தெருவெல்லாம் இழுத்துட்டு கொண்டு போய் கடைசியில அரைஞ்சு வைப்பாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம ஒவ்வொரு வருஷமும் சிலுவையில இயேசுவை மறுபடியும் அடிச்சிட்டு இருக்கிறோமா, இல்ல அன்றைக்கு எனக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது, என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது, நான் இயேசுவுடைய பிள்ளை அப்படிங்கிற நிச்சயத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்படி இருக்கிற இடங்களை எழுந்து நிற்போமா? ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசி இருக்கிறார். ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், வேதனை உண்டாக்கும் வழியெடுத்து உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும், என் இருதயத்தை சோதித்து ஆராய்ந்து பாரும். அவன் இருதயத்தை சோதித்து ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர் சொல்லுகிறார், மகளே முந்தி இருந்த தாகம் உனக்குள்ள இல்லம்மா, இது தேடி அந்த தாகம் ஆரம்பத்துல தாகம் உனக்குள்ள இல்ல. தாகத்துல குறைவு, தேவ சமூகத்தை தேடுகிறதுல குறைவு, ஆரம்பத்துல இருந்த அந்த விசுவாசங்களுக்குள்ள இல்ல. என்னை ஆசீர்வதிக்க விட்டாலும் பரவாயில்ல, என்னை கொஞ்சம் போட்டாலும் உன் மீது நான் நம்பிக்கையா இருப்பேன். அது சிங்க கெடியானாலும் தீச்சுவாலையானாலும் என் தேவன் பேரு நான் நம்பிக்கையா இருப்பேன். அந்த நம்பிக்கை இப்பொழுது எங்கே? அந்த விசுவாசம் இப்பொழுது எங்கே? யோசித்து பாருங்க. இருதயத்தை சோதித்து ஆராய்ந்து அறிகிற தேவன் சொல்லுகிறார். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை எங்க மகளே? அந்த விசுவாசம் இப்போ
கொடுங்கம்மா, ஒப்பு கொடுங்க. அந்த ஆரம்பத்தில் இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே தூண்டி விடுகிறது. அந்த விசுவாசத்தை கர்த்தர் வைக்கிறார். அந்த தாகத்தை உங்களுக்குள்ளே வைக்கிறார். தாகம் உள்ளவர்கள் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன், வறண்ட நிலத்தின் மீது ஆறுகளை உண்டாக்குகிற தேவன், உங்கள் மீது அந்த தாகம், அந்த பரிசுத்த ஆவியானுடைய மழை உங்களை நிரப்பும்படிக்கு ஒரு தாகம், தேவனை பற்றின ஒரு தாகம் உங்க இருதயத்துல உண்டாகும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப, அவனை நிரப்ப சித்தம் கொண்டிருக்கிறார். அவனை மறுபடியும் உங்களை உயிர்ப்பிக்க பரிசுத்த ஆவியானவர் மழை போல உங்க மீது ஊற்றப்படுகிறார், ஊற்றப்படுகிறார். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை மகிமை ரிபபலதரபோ. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி தேவனை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க இயேசுப்பா. இழந்து போன அந்த அபிஷேகத்தை, இழந்து போன அந்த கிருபைய, அந்த ஜெப வாழ்வைய எனக்கு புதுப்பிங்க ஆண்டவரே. அந்த இழந்து போன ஜெப அபிஷேகத்தை எனக்கு தாங்க இயேசுப்பா. அவன் இழந்து போன அந்த தேவ உறவு இன்னைக்கு புதுப்பிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். எதுக்குமே உதவாதவர், இனி என்னால ஒன்றுமே செய்ய முடியாது, இனி எதற்கும் நான் காப்பவன் அல்ல, நான் எதற்கும் பிரயோஜனமான அல்ல என்று சொல்லி புலம்பிக் கொண்டு அழுது கொண்டிருக்கிற மகனே, மகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடைய கரத்தில் இருக்கிற பாத்திரம். ஷபலதரபோ, நிகபலதரபோ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை, அந்த கல்வாரி சிலுவையில வடிந்த ரத்தத்தின் வல்லமை இப்போது உங்களை நிரப்புகிறது, நிரப்புகிறது, நிரப்புகிறது. தேவ அன்பு இப்போது உங்க இருதயத்துல ஊற்றப்படுகிறது, இப்பொழுதே ஊற்றப்படுகிறது. அந்த கல்வாரியின் அன்பு இப்போதே உங்களை நிரப்புகிறது, நிரப்புகிறது. நிகபலதரபோ, நிகபலதரபோ, நிகபலதரபோ. சரீரம் முழுவதும் வேதனை, இருதயம் முழுதும் பாரம், உச்சிந்த உள்ளங்கால் வரைக்கும் வேதனை. என்னால ஒன்றுமே செய்ய முடியாது. சகோதரி, ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுதே உங்களை தொடுகிறது. ஷபலதரபோ, நிகபலதரபோ, நிகபலதரபோ, நிகபலதரபோ. தேவன் உங்களை நேசிக்கிறார். இந்த சோதனை காலத்திலும் தங்களுடைய சமூகத்தில் வந்த உனக்கு அவர் ஒரு நிறைவான பலனை தருகிறார். தேவனை பற்றி கொண்ட உறுதியான மனதை உடைய உனக்கு தேவன் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். தேவன் உன் வாழ்க்கையில ஒரு வெற்றியை கட்டளையிடுகிறார். இனி தோல்வி இல்ல, ஒரு பயம் உன்னை விட்டு நீங்குகிறது. இதுவரைக்கும் பிடித்திருந்த பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே உன்னை விட்டு விலகுகிறது. ஷபலதரபோ, நிகபலதரபோ. ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி, அடிக்கடி உன்னை பலவீனப்படுத்தி வேதனைப்படுத்தின அந்த ஆவி இப்பொழுது உன்னை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. தேவனுக்கு உன்னை அர்ப்பணித்தபடியினாலே உன் வயிற்று பகுதியில் இருக்கிற அந்த வேதனை இப்பொழுது உன்னை விட்டு நீங்குகிறது. நிகபலதரபோ, நிகபலதரபோ, நிகபலதரபோ. எல்லா சரீர வேதனைகள், மூட்டுகளில ஜாயின்களில் இருக்கிற அந்த பெயின் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விலகுகிறது. ஷபலதரபோ, நிகபலதரபோ, நிகபலதரபோ, நிகபலதரபோ. இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய சமாதானம், தேவனுடைய சமாதானம் இப்பொழுது உங்க சிந்தையை ஆளுகை செய்கிறது. இதுவரைக்கும் குழம்பி இருந்த உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவு உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம், இதுவரைக்கும் சமாதானம் இல்ல, இளைப்பாறுதல் இல்ல, ஒரு அங்கலாய்ப்பு, இன்னைக்கு அதெல்லாம் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya, ஹalleluya. நான் உன்னை குணமாக்கினேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை குணமாக்கினேன், உன் கண்ணீரை கண்டேன் மகளே, உன் வேதனையை அறிந்திருக்கிறவன். நானே உன் காயங்களை கட்டுவேன், நானே உன் காயங்களை கட்டுவேன். நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமை துதிக்கிறோம். கூட பேசுவீங்கப்பா.
பிள்ளைகளை விடுவிக்கும் ஆண்டவரே. ஆசீர்வதித்தீங்கப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். விதிக்கப்பட்ட வார்த்தைகள் இந்த வாழ்க்கை உயிர்ப்பிக்கட்ட ஆண்டவரே. எழுப்பி பிரகாசிக்கட்ட ஆண்டவரே. வெளிச்சமாய் மாற்றுங்கப்பா. நிதான காரியங்களை செய்யுங்க. எல்லா துதிகனமாய் உமக்கு மாத்திர செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.